नमस्ते बच्चों, सबको नमस्कार, राम राम. இன்றைக்கி நம்ம பிரவீன் பூர்வாது பேப்பர் 3லேருந்து, அதாவது திப்தகா எழுதினவர் லேखक டாக்டர் குலாப் ராய். ஸோ குலாப் ராயோட திப்தகாவிலேருந்து ஆல்ரெடி நான் 2 லெசன் நடத்திருக்கேன் உங்களுக்கு. அதாவது ஹிந்தி கவிதாமே ராஷ்ட்ரிய விசார்தாரா அது ஒன்று, அதுக்கடுத்து ஹிந்தி காவியமே பிராகிருத்திகா சித்ரன், இது 2 முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஹிந்தி கா ஸ்வர்ணயுக், அதாவது ஹிந்தி லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா, அதில் ஸ்வர்ணயுக்ன்றது பக்தி கால். ஸோ ஹிந்தி கா ஸ்வர்ணயுக் பக்தி கால், அதை தான் அதனோட ரூப்ரேக்கா தான் இப்போ எழுத போகிறோம். அதாவது என்ன சொல்கிறது, அவுட்லைன், அதாவது குறிப்பு சட்டம். இது நிபந்த் இது. ஸோ டாக்டர் குலாப் ராய் எழுதின ஹிந்தி கா ஸ்வர்ணயுக் பக்தி கால், அதில் நம்ம ரூப்ரேக்கா தேத்தே ஹுயே நிபந்த் லிக்கியே. ஸோ நம்ம இப்போ அந்த எஸ்ஏ எழுதணும். ஓகே, அதாவது பூமிகா ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது वीर गाथा काल में जिसका खाना उसका गाना ही कवियों का उद्देश्य रहा. அதாவது வீர் காத்தா கால் அப்படின்றது தான் பக்தி காலோட ஃபஸ்ட்டு, அதாவது கால் விபாஜன் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீர் காத்தா கால் அப்படின்னு வரும். அந்த வீர் காத்தா காலில் அதாவது கவி யாரை பற்றி எழுதினாங்கன்னா, ஜிஸ்கா கானா உஸ்கா கானா, அதாவது அவங்க யாரோட ராஜாவோட ஆශ්‍රயில் இருந்தாங்கல்ல, டிபெண்டாக இருந்தாங்களோ அந்த ராஜாவோட சாப்பாடு உப்பு சாப்பிட்டாங்க, தின்னாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள புகழ்ந்து பாடுவாங்க. ஜிஸ்கா கானா உஸ்கா கானா அப்படின்னு சொல்ல வேண்டியதான். முகலோங்கே ஆகமன் சே, அதாவது முகல் வந்துட்ட பிறகு, அவங்களோட வந்துட்ட பிறகு பாரதிய ராஜா கவியோங்கா அதாவது உத்தேஷ்ய ரஹா, அதாவது பாரதிய ராஜா கவியோங்கா உத்தேஷ்ய ரஹா. சரி, அப்போது முகலோங்கே ஆகமன் சே பாரதிய ராஜா ஆශ්‍රय दे न सके. அதாவது முகல் வந்துட்ட பிறகு இவங்களும் நம்ம இந்த பாரதிய ராஜா இருக்காங்கல்ல, அவங்களோட நிலைமையும் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு ஆශ්‍රय கொடுக்க முடியல கவிக்கு. ஸோ கவி என்ன பண்ணாங்கன்னா, வேறு யார்கிட்டையும் நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது, நேராக கடவுளே டிபெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கடவுளை புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது பாரதிய ராஜா ஆශ්‍රय ந दे सके, அவங்க இவங்களுக்கு ஒரு ஷெல்டர் கொடுக்க முடியல. ஸோ தப் கவி பகவான் கி ஸ்துதி மே லக் கயே, அதாவது இப்போ ராஜாவோட ஸ்துதி பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ பகவானோட ஸ்துதி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது தப் சம்வத் 1374 से लेकर संवत 1650 तक की, அதாவது 1374 से लेके 1650 तक की கால, அந்த காலாவதின்னு சொல்கிறோம்ல, அந்த காலாவதின்னு என்ன சொல்கிறது, அது அந்த பீரியட், அது அந்த ஏஜ் பக்தி கால் அப்படின்னு சொல்கிறோம். பக்தி கால் வஹி ஹிந்தி சாகித்யக்கா ஸ்வர்ணயுக்தா, அதுதான் இந்தியா, அதாவது லிட்ரேச்சரோட கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம், ஹிந்தி சாகித்யக்கா ஸ்வர்ணயுக். அப்போது ஹிந்தி கா ஸ்வர்ணயுக் பக்தி கால்கே லேखक டாக்டர் குலாப் ராய். இதில் இந்த ரைட்டர் பேர் என்னது, டாக்டர் குலாப் ராய். இவர் हिंदी साहित्य के प्रसिद्ध आलोचक और विश्लेषक और निबंधकार है. அதாவது ஆலோசக் அப்படின்னா கிரிட்டிக்கு, விஸ்லேஷக் அப்படின்னா அனலிஸ்ட்டு, அண்டு நிபந்தக்கார் அப்படின்னா எஸ்ஏயிஸ்ட். அப்போ காஸ்கர் வியக்ய கலாக்கார, அதாவது ரொம்ப காமெடியாக நையாண்டி பண்ணி எழுதுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கலாக்கார் இவர், ஆர்டிஸ்ட்டு. அப்போது பக்தி கால்ற சப்டைட்டில் எழுதுங்க. பக்தி கால் கே பாரே மே பண்டித்து ராம்சந்திர சுக்லா संवत 1711, அதாவது 1711 தக்கு மாட்டே ஹேன். அதாவது ராம்சந்திர சுக்லாஜி என்ன நினைக்கிறாருன்னா, பக்தி காலோடு संवत 1711 வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போது டாக்டர் ஷியாம் சுந்தர் சர்மா அவர் என்ன சொல்கிறாருன்னா, பக்தி கால் கே பாரே மே கஹத்தே ஹேன். பக்தி காலை பற்றி அவர் ஷியாம் சுந்தர் பிரசாத் என்ன சொல்கிறாருன்னா, ஷியாம் சுந்தர் சர்மா என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் பக்தி காலில் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, कबीर, जायसी, तुलसी, सूर आदि सुप्रसिद्ध कवियों और महात्माओं की दिव्य वाणी उनके अंतकरणों से निकलकर देश के कोने कोने में फैली थी. அதாவது நூக் அண்ட் கார்னர் சொல்லலை, இந்த ஈச் அண்ட் எவரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் இந்தியா, அதாவது
எனிவேர் இன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் எங்கேயுமே எல்லா இடத்துலையும் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு இவங்களோட அந்த திவ்ய வாணி. நல்ல ஒரு தெய்வீகமான அந்த பாடல்கள் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் வந்து வஹி ஸ்வர்ண யுக் ஹை, அதுதான் ஸ்வர்ண யுகம். கவிதாயை வந்து சம்பத் சுகாய் லிக்கி கை ஹை, அதாவது ரொம்ப அழகாக வந்து ரொம்ப சுந்தரமாக கவிதைகள் வந்து எழுதப்பட்டிருந்தது. அப்போது பக்திகாலின் சாகித்யக்கு தாராயம். இப்போ பக்திகாலின் சாகித்யம் இருக்கு இல்லையா, அதனும் இப்போ சப்டைட்டில் வந்து பக்திகாலின் சாகித்யக்கு தாராயம். தாராயம்னா என்னது? செக்ஷன்ஸ். இப்போ ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் நம்ம பார்ப்போம். இப்போ பக்திகாலின் சாகித்யக்கு முக்கிய தாராயம் அப்படின்னா அது வந்து நிர்குண் அவர் சகுன். நிர்குண் அவர் சகுன். நிர்குண் அப்படின்னா உருவம் இல்லாத, கடவுளுக்கு உருவம் இல்லாத ஒரு வழிபாடு. சகுன் அப்படின்னா உருவ வழிபாடு. அப்போது நிர்குண்வாதி அவங்கள வந்து சந்துன்னு சொல்லுவாங்க. அதாவது சந்து கவி அப்படின்றாங்கல்ல, கபீர்தாஸ் வந்து ஒரு சந்து கவி. ஸோ அவங்க வந்து நிர்குண்வாதி, அதாவது உருவ வழிபாடு பண்ணாதவங்க, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னவங்க. வே மூர்த்தி பூஜன் அவர் அவதார்வாத் கா கண்டன் கர்த்தே தே. அவங்க வந்து எது கண்டெம்ட் பண்ணுறாங்கன்னா, எதை வந்து எதிர்க்கிறாங்கன்னா, மூர்த்தி பூஜன், சிலை வச்சு வழிபட்டாலும் அவங்க எதிர்க்கிறாங்க. அவதார்வாது, அதாவது என்ன சொல்கிறது, அவதாரம் எடுக்கிறாங்கல்ல, இன்கார்னேஷன், அந்த அவதாரன்றதை வந்து கூட இவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதே மாதிரி சூஃபி பீத்தே, அதாவது ஒன்று இவங்க வந்து அந்த கியான் மார்க்கில் இருந்தவங்க வந்து சந்துன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இந்த பிரேம் மார்க்கில் இருந்தவங்க வந்து சூஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. சூஃபி பீத்தே, சந்துன்னு சொல்லுவாங்க, சூஃபி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. அப்போது சுகுன்வாதி ஹிந்து தர்மம் கேத்தே. அப்போ வந்து அந்த அவங்க இருக்காங்க இல்லையா, யார் நிர்குணில் இருந்தவங்க வந்து அவங்க வந்து மதத்தை கூட இது பண்ணல. அதாவது அவங்க ஹிந்து முஸ்லீமுக்கு காமனாக இருந்தாங்க. கபீர்தாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது அந்த சகுன் பக்தி வந்து இருந்தாங்க இல்லையா, உருவ வழிபாடு பண்ணவங்க, அவங்க வந்து ஹிந்து தர்மம் கேது, அவங்க ஹிந்து ரிலீஜியஸு. மூர்த்தி பூஜா அவர் அவதார்வாதுக்கே சமர்த்தக்தே, அவங்க வந்து சப்போர்ட்டர்ஸ். அவங்க வந்து சிலை வழிபாடு, உருவ வழிபாடு பண்ணாங்க. அதே மாதிரி அவதாரம், இன்கார்னேஷன் சொல்கிறதில்ல, அவதாரம், அதை வந்து அவங்க வந்து ராமர் வந்து கடவுளோட அவதாரம் இல்லையா, இன்கார்னேஷன் ஆஃப் காடு ராமர், அது அவங்க முற்றிலும் அதை நம்புகிறாங்க. அப்போது निर्गुणवाद சப்டைட்டில் எழுதுங்க. निर्गुणवाद के हिंदू और मुसलमान दोनों धर्म वालों का समर्थन मिला. அந்த நிர்குண்வாதம் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஹிந்துவும் இருந்தாங்க, முஸ்லீமும் இருந்தாங்க. ரெண்டோட தரம் வாழையத்தைன்னா ரிலீஜியஸ் காரங்களும் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ நிர்குண்வாதத்துக்கு தோ உபசாகாயத்து, அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு சப்செக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா கியான் மார்கிய ஷாக்கா அண்டு பிரேம் மார்கிய ஷாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அறிவு வழி ஒன்று, அன்பு வழி ஒன்று. அப்போது கியான் மார்கிய ஷாக்காக்கு பிரதான் கவின்னு பார்த்தீங்கன்னா யார்? கபீர்தாஸ். பிரேம் மார்கிய ஷாக்காவில் வந்து பிரதான் கவி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து மலிக் முகமது ஜாய்சி. அவங்க ரெண்டு பேரும், அவங்க வந்து இதுக்கு ஒன்று சொல்லிட்டேன், இம்பார்ட்டன்ட் ஃபெலோ. அதுக்கடுத்து அந்த பிரேமாஸ்ரீய கவி இருக்குல்ல, பாரதிய, அதாவது பிரம்மவாத் और लौकिक कथाओं द्वारा प्रेम को ही ஈஸ்வர் மாத்தித்தே. அதாவது பிரேமாஸ்ரீ அப்படின்றாங்கல்ல, அதாவது பிரேம் மார்கிய ஷாக்கா, அந்த கவிகள் வந்து பாரதிய அந்த பிரம்மவாத் தீசிஸ், அதாவது அப்சல்யூட் அப்படின்றோம்ல, அதாவது பிரம்மம், அதையும் அவர் லௌகிக்ன்றது அதாவது காஸ்மிக் பவர் இல்லையா, அதை வந்து கதாவும் துவாரா பிரேம் கி ஹி ஈஸ்வர் மாத்தித்தே, அதுக்கு வந்து அது வந்து அன்பு வழி தான், அன்பு தான் அதனோட கடவுள், அன்பு தான் கடவுள் அப்படின்னு நினச்சாங்க அவங்க. கியான் மார்க், அதாவது கியானாஸ்ரீய கவி ஈஸ்வர் மில்னே கேலியே கியான் கோ பிரதான் மாத்தே. அப்போது கியான் மார்கிய ஷாக்கா இருக்குல்ல, அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அதாவது ஈஸ்வர் கோ மில்னே கேலியே, கடவுளை நம்ம போயிட்டு அடையணும்னா அதுக்கு வந்து கியான் கோ பிரதான் மாத்தே, அறிவு தான், அதாவது அந்த உள் உணர்வு இருக்கு இல்லையா, மெய்ஞானம், அதுதான் வந்து நம்ம கடவுளை அடைய முடியும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. கபீர் வந்து ஹிந்து और முஸ்லமான் दोनों धर्म के, அதாவது பாகர் ஆடம்பரக்கா கண்டன் கர்த்தே. ஆடம்பர்னு என்னது, அதாவது நம்மளோட ஹிந்து மதத்துலேயும் முஸ்லீம் மதத்துலேயும் இருந்த அந்த இது இருக்கு இல்லையா, அதாவது என்ன சொல்கிறது, அந்த விஸ்வாசம்னு சொல்கிறோம்ல, ஒரு பிளைண்ட் ஃபெய்த் இருந்ததில்ல, அதை வந்து அவங்க வந்து கண்டிக்கிறார், அதை வந்து ரொம்ப கண்டன் பண்ணார்.
அதுக்கப்புறம் உன்கி மிருத்யு பர் தோனோ தர்ம வாலே துக்கி हुए. கபீர்தாஸ் இறந்தப்போ வந்து 2 மதத்தோட காரங்களும் வந்து ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ சகுன்வாத் பற்றி பார்ப்போம். சகுன்வாத் கி தோ ஷாக்கை. இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பிரான்ச்சஸ் இருக்குது. அதாவது 2 செக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா ராம் பக்தி ஷாக்கா और கிருஷ்ண பக்தி ஷாக்கா. ராம் பக்தி அப்படின்னு ஒரு பிரான்ச்சு, கிருஷ்ண பக்தின்னு ஒரு பிரான்ச்சு. ராம் பக்தி கே பிரதான் கவி துளசிதாஸ் और கிருஷ்ண பக்தி கே பிரதான் கவி சூர்தாஸ். இது வந்து ராம் பக்தி துளசிதாஸ், ஏன்னா அவர் தான் அதாவது ராம்சரித மானஸ், அதாவது ஹிந்தியில் எழுதினார் ராமாயணத்தை, அது ராம்சரித மானஸ். அப்போது அது வந்து ராம் பக்தி ஷாக்கா. கிருஷ்ண பக்தி ஷாக்காவில் வந்து பிரதான் கவி வந்து சூர்சாகர் எழுதினார். ஸோ அவர் அப்போது கபீர், இப்போ ஃபஸ்ட்டு கபீர் சப்செக்ஷனில் கபீரை பற்றி பார்க்க போகிறோம். கபீர் வந்து பார்த்திங்கன்னா நிர்குண் பக்தி ஷாக்கா की उपशाखा ज्ञान मार्गीय शाखा की प्रधान संत जो है कबीर है. புரிஞ்சதில்ல உங்களுக்கு? அப்போ பக்தி பிரதான் கவி, அதாவது அந்த பக்தி பிரதான் கவி கபீர் வந்து வைஷ்ணவ தர்மசே பிரபாவித்தே, வைஷ்ணவ தர்மத்தை வந்து அவர் அதனால் இன்ஸ்பயர் ஆனார் இவர். உன்கா ராம் வந்து ஹிந்து கே ராம் நஹி, அவர் ராம பக்தர் தான் அவரும், பட் அவர் ஹிந்து ராம் இருக்கார்ல அவர் கிடையாது. அவர் சொன்ன ராமர் வேறு, அவர் சொன்ன ராமருக்கு வந்து உருவமே கிடையாது. ஸோ அவரும் ராம் பக்தர் தான். உன்கா ராம் ஹிந்து கே ராம் நஹி ஹே, அவர் இந்து ராம் கிடையாது. உன்கா कहना है, அவர் என்ன சொல்கிறாருன்னு கபீர்தாஸ் அப்படின்னா, அதாவது उनका कहना है चारी भुजा के भजन में भूले परे सब संत कबीरा पूजै तास को जाके बुझा अनंत. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, 4 भुजाओं वाला ईश्वर में सभी संत जो है व्यस्त हैं. அதாவது கடவுளுக்கு வந்து 4 கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சந்தும் எல்லா துறவியும் அந்த கடவுள் மேலே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. और असली देवों को அதாவது असली देव को भूल गए हैं. அவங்க உண்மையான கடவுள் வந்து அந்த பிரம்மத்தை வந்து மறந்துட்டாங்க. அதாவது मैं ऐसे देव का स्मरण करता हूँ அதாவது ஜிஸ்கா புஜாயே அனந்த், நான் வந்து அந்த மாதிரி ஒரு கடவுளை தான் நான் வணங்குறேன். அவருக்கு வந்து கைகள் வந்து அன்கினத்து, அதாவது நிறைய கைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கற்பனையாக அவர் கடவுளை சொல்கிறாரு. ஏன்னா கடவுளுக்கு வந்து உருவம் இல்லைன்றார்ல, அதனால் வந்து நம்ம அதாவது சாமியை வந்து வழிபடும்போது சிலையை வச்சு வழிபடும்போது நம்ம 4 கை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா அன்கினத்து, அவருக்கு கை வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கடவுளை தான் நான் வணங்குறேன், உண்மையெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கபீர் வந்து குரு பக்தி கோபி பிரதான் தேத்தேன். அவர் கபீர் வந்து குரு பக்தி இருக்கு இல்லையா, அதாவது தன்னோட குருவை வணங்குறத வந்து ரொம்ப முக்கியமாக நினைக்கிறார். உன்கா कहना था குரு கோவிந்து தோவு கடே காக்கே லாகு பாய் பலிஹாரி குரு ஆப்னே கோவிந்த தியோ பத்தாய். அதாவது குருவும் கோவிந்த் 2 பேரும் நின்றுட்டு இருந்தாலும் நான் வந்து ஃபஸ்ட்டு குருவை வணங்குவேன், அப்புறம் தான் வந்து கோவிந்தை வணங்குவேன், கடவுளை வணங்குவேன். ஏன்னா இவர் தான் எனக்கு வந்து என்ன சொல்கிறது மார்கதர்ஷக், இது கடவுள்கிட்ட போகிற வழியை வந்து எனக்கு காமிச்சது வந்து குரு தான். குரு இல்லாமல் அவர் கடவுளை அடையவே முடியாதுன்னு நினச்சாரு. ஸோ அவர் குருவை தான் வந்து பிரதான இது பண்ணுறாரு. கபீர் கா कहना है குரு கி மகிமா வந்து அதாவது வர்ணனாதித்து ஹே, அதாவது வர்ணிக்கவே முடியாது. குருவோட மகிமையை வந்து நம்ம வர்ணிக்கவே முடியாது. ஏன்னா சபு தர்த்தி காகஜ் கரும் லேக்கனி சபு பனுராய் சாத் சம்ருத் கி மசி கரும், அதாவது குரு குன்னு லிக்கான ஜாய். அதாவது இந்த உலகத்திலலாம் நான் வந்து ஒரு காகிதமாக மாற்றி லேக்கனி சப் ஜோ ஹை பனுராய், அதாவது ஒரு இதை எடுத்து ஒரு லேக்கனி என்ன சொல்கிறது ஒரு எழுதுகோளை எடுத்து நான் வந்து சாத் சமுத்திரங்கோ வந்து எல்லாம் ஒரு அந்த மசி, அதாவது என்ன சொல்கிறது அந்த மையை ஆக்கி அந்த பெண்ணில் ஊற்றி நான் எழுதுனா கூட குரு குன் லிக்கான ஜாய், அதெல்லாம் வச்சு நான் எழுதுனா கூட குருவோட குணங்களை வந்து நம்ம வந்து எழுதவே முடியாது. அவ்வளோ வந்து அவரோட நல்ல குணங்கள் வந்து குருவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மலிக் முகமது ஜாய்சின்னு சொன்னோம் இல்லையா, அவர் வந்து பிரேமாஸ்ரீயோட ஷாக்காவோட பிரதான் கவி மலிக் முகமது ஜாய்சி. வேபி ஜோ ஹே அப்னே அந்த அவர் எழுதின புக்கு வந்து பத்மாவத், அது வந்து காவியக்கே ஆரம்பமே குரு கே லியே லிக்தே ஹே. பத்மாவத் வந்து இது மலிக் முகமது ஜாய்சி எழுதுனது மகாகாவியம். அதில் பார்த்திங்கன்னா குருவோட அந்த மகிமா எழுதியிருக்காரு. அது பார்த்திங்கன்னா
சரஃப் பீர் பியாரா ஜேஹி பஞ்ச் தின் உஜியாரா அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஒன் லைன் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள்னு போட்டு எழுதிருங்க. இதெல்லாம் வந்து அவர் வந்து என்ன லாங்குவேஜ் எழுதியிருக்காருன்னா, அதாவது அவதி பாஷாவில் எழுதியிருக்கார். ஸோ அதை நான் வந்து அப்படியே கொடுத்துட்றேன். அந்த ஒன் லைனை நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதிருங்க. அதுக்கடுத்து துளசிதாஸ் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராம் பக்தி ஷாக்காக்கே பிரதான் கவி துளசிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். உன்கி குரு மகிமா கி கீத் வந்து, அதாவது வந்தவ் குரு பது கஞ்ச் கிருபா சிந்து நரு ரூப் ஹரி அப்படின்றது அவர் எழுதியிருக்கார். இந்த ஒரு லைன் சிங்கிள் லைன் நீங்கள் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போட்டு சூர்தாஸ் பற்றி பார்க்கும்போது கிருஷ்ண பக்தி ஷாக்காவோட பிரதான் கவி அவர் என்ன பண்ணீங்கன்னா, வேபி குரு மகிமா பர் அவர் ஜோர் தேத்தேன். அவர் கூட குரு மகிமாவில் வந்து ரொம்ப ஜோர் தேக்கர் லிக்கா. ஏன்னா அவரோட குரு யாருன்னா வல்லபாச்சாரியா, அதாவது ஆச்சாரியா வல்லப் அப்படின்றவர் தான் அவரோட குரு. ஸோ அவரோட மகிமாவை அவரும் பாடியிருக்கார். அப்போ பக்தி கால்கே அந்த மூல்யாங்கன் பண்ணலாம். அதாவது பக்தி காலோட மூல்யாங்கன் அப்படின்னா அந்த பக்தி காலம் இருக்கு இல்லையா, அந்த ஏஜோட எவாலுவேஷன். அப்படி பார்க்க போனால் பக்தி காலின் சாகித்யக்கே மூல்யாங்கன் 3 திருஷ்டிகோன் சே கர் சக்தே. அதாவது நம்ம 3 வகையான திருஷ்டிகோன், 3 வகையான பார்வைகள், 3 வகையான ஒரு நம்ம கிளாஸிஃபை பண்ணி 3 வகையான திருஷ்டிகோன்னா 3 ஆங்கிளில் நம்ம அதை பண்ணலாம். என்னென்ன ஆங்கிள்னால், ஒன்று தார்மிக், இன்னொன்று வந்து சாமாஜிக், இன்னொன்று வந்து சாகித்யிக். அதாவது ரிலீஜியஸ் பரிப்ரேஷை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ், அது மூலிமா நம்ம மூல்யாங்கன் பண்ணலாம், அதாவது எவாலுவேட் பண்ணலாம். சாமாஜிக் பரிப்ரேஷை மூல்ய, அதாவது நம்ம சோஷியல் அந்த பெர்ஸ்பெக்டிவ் அதுவும் பண்ணலாம். அதுக்கடுத்து சாகித்யக்கு பரிப்ரேஷை மூல்ய, அதனோட அதாவது லிட்ரரி பெர்ஸ்பெக்டிவும் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தார்மிக் பரிப்ரேஷை அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ரிலீஜியஸ் மூலிமா அதை வந்து மூல்யாங்கன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா அதாவது பக்தி काल में ज्ञान प्रधान भक्ति को कबीर ने प्रधानता दी तो मलिक मोहम्मद जयसीन வந்து प्रेम प्रधान भक्ति को सूरदास के पदों में வந்து भक्ति के नवदा, அதாவது नवदा அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நவ் ஜோ ஹை பாக், 9 வகையான நவ் பிரகார்கே அப்படின்றான். 9 வகையான இது பக்தி என்னென்னா, அதாவது ஸ்வரூப்பு, அதாவது ஸ்வரூப், ஸ்ரவன், கீர்த்தன், பாத் சேவன், ஸ்மரன், அர்ச்சனா, வந்தனா, தாஸ்ய, சாக்கிய, ஆத்ம நிவேதன், அதாவது செல்ஃப் ரெப்ரசன்டேஷன், ஆத்ம நிவேதன். இந்த மாதிரி இதை இது என்ன சொல்கிறாங்கன்னா நவதா அப்படின்றாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா கியான் மார்க்க சாக்கியில் வந்து கபீர்தாஸ் வந்து கியான் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம வந்து கடவுள் அடையலான்றார். பிரேம் மார்க்க சாக்கியில் வந்து பிரேம் பிரதான், அது வந்து முகமது ஜாய்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, மலிக் முகமது ஜாய்சி பிரேம் பிரதான். இவர் என்ன சொல்கிறார், சூர்தாஸ் வந்து பார்த்திங்கன்னா நவதா, அதாவது நவ் பிரகார்ஸே அந்த கடவுளை வந்து வழிபடலான்றார். அதுதான் இதெல்லாம் ஸ்வரூப், அதாவது ஸ்ரவன், கீர்த்தன், பாத சேவன், ஸ்மரன், அர்ச்சனா, வந்தனா, இதெல்லாம் ப்ரேயர்லாம் பண்ணி இந்த மாதிரி 9 வகையாக சொல்லியிருக்காரு. துளசிதாஸ் பார்த்தீங்கன்னா ராம் கே அனன்ய பக்தத்தை, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராமோட மிக தீவிரமான ஒரு பக்தர். அவர் வந்து துளசிக்கே, அதாவது துளசினை வந்து வினய் பர் ஜோர்தியா, அவர் வந்து ஹம்பிள்னஸ், நம்ரதா, அதாவது என்ன சொல்கிறது, மாடஸ்டி, அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அதாவது தார்மிக்கில் பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது மூலிமா கடவுளை காண்றாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாமாஜிக் மூல்ய, அதாவது சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ் பார்ப்போம். இப்போது சாமாஜிக் மூல்ய பார்த்தீங்கன்னா ஞான் மார்கிய शाखा இந்த கவிதா, ज्ञान मार्गीय शाखा के जो कविता कवियों ने, अदावद बाहर आडंबर और अंधविश्वास, जाति भेद का खंडन, आज सामाजिक कृतियों और कृपताओं पर समाज में जागरण पैदा किया. இவங்க கியான் மார்க் சாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாக்காவில் கவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது இந்த அந்த விஸ்வாசம் இருக்கு இல்லையா, அதாவது என்ன சொல்கிறது, பிளைண்ட் ஃபெய்த் இருக்குல்ல, அதுக்கு அந்த விஸ்வாஸ், குருட்டு நம்பிக்கை, அதுக்கப்புறம் ஆடம்பரம், அதாவது கபடம்,
ஜனங்களை வந்து மூட நம்பிக்கையில் வச்சுருந்து கபடமாக ஆடி ஜாதி பேத், அதாவது நிறைய ஜாதி பேதம் ஏற்ற இறக்கம்லாம் சமூக சொசைட்டியில் நிறைய கிளாஸிஃபை பண்ணி அதெல்லாம் இவங்க கண்டெம்ட் பண்ணாங்க. அதாவது கண்டன் கியா எல்லாத்தையும் வந்து அவங்க எதிர்த்தாங்க. அவர் அந்த சமாஜுக்கு அந்த கிருத்தியம் அப்படின்னு சொல்கிறோம்ல, கிருப்பத்தா அப்படின்னா இருந்த குறைகள், இந்த இதெல்லாம் வந்து இப்போ சமாஜமே வந்து ஒரு ஜாகுரன் பைதாக்கியா. ஜாகுரன் அப்படின்னா என்ன சொல்கிறது, அவங்கள வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வை நம்ம கொண்டு கொடுக்குறது, ஜாகிருதி கர்னா, பைதா கர்னா, அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். அப்போ பிரேம் மார்கிய கவியோன்னு பார்த்தீங்கன்னா நேதார்மிக்கு தார்மிக்கு அசகிஷ்ணுதா, அதாவது அசகிஷ்ணுதா அப்படின்னா இன்டாலரன்ஸ். அதாவது சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மதங்கள் இருந்தது, அவங்கக்கிட்ட வந்து சரியானபடி சகிப்புத்தன்மை இல்லாமல் இருந்தது, டாலரன்ஸ் பவர் இல்லாமல் இருந்தது. அதை வந்து இவங்க வந்து அவர் கட்டர்தானா ரொம்பவும், அதாவது இப்போ வந்து அந்த டைமில் முகல் சாம்ராட்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்கெல்லாம் மேக்ஸிமம் பயங்கரமான கட்டர். ஸோ அவங்க அந்த கட்டரத்தை வந்து இவங்க எதிர்த்தாங்க. மிட்டானே கி கோஷிஷ்கி, அதாவது அந்த வந்து கட்டர் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருந்தாங்கல்ல. அப்போது சமாஜத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் இருந்தது. இந்து முஸ்லீம் பிரச்சனை அதிகமாகிடுச்சு. ஏன்னா நிறைய கன்வெர்ட் பண்ணாங்க, முஸ்லீம்ஸை வந்து ஹிந்துவாக கன்வெர்ட் பண்ணாங்க, முஸ்லீம்ஸாக கன்வெர்ட் பண்ணாங்க ஹிந்துவை, யார், முகல் சாம்ராட்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து சாமாஜிக் வந்து அசகிஷ்ணுதா, அதாவது இன்டாலரன்ஸ் இருந்தது. ஸோ அது உஸ்கோ அந்த கட்டரத்தாக்கோ और असहिष्णुता को मिटाने की कोशिश करते थे. यार प्रेम शाका के कवियों ने और कृष्ण भक्त कवियों ने பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து மாதுரிய பாவ பர் ஜோர் தியே. மாதுரியம் அப்படின்னா என்னது, மாதுரி அதாவது மதுரத்தா, மீட்டாஸ், இனிப்பு, அதாவது ஒரு இனிமையான ஒரு விஷயம், அந்த ஒரு எமோஷன், அதில் வந்து அவங்க வந்து முக்கியம் ஜோர் தியதுன்னா அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ராம் பக்தியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சமன்வயவாத் கி பாவனா, பிராத்ரு பிரேம் ஆதி பர் ஜோர் தியா. அதாவது பிராத்ரு பிரேம் அப்படின்றது வந்து அந்த பிரதர்ஹுட் அப்படின்றோம்ல, அதாவது சகோதரர்கள் மேலே இருக்கிற அந்த பிரியம், அதுக்கப்புறம் கம்யூனிட்டியில் இருந்த ஒரு அந்த கம்யூனிசம், பொது உடைமை, எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த சமன்யவாது அவர் கி பாவனா அவர் பிராத்ரு பிரேம் आदि पर जोर मिला और शैव वैष्णव धर्म के द्वेष भाव मिटाने का सफल प्रयास मिला. அதாவது அந்த சைவம் வைஷ்ணவம் அப்படின்றதுல வந்து ஒரு துவேஷ் இருந்தது, தர்மங்களில் வந்து ஒரு துவேஷ் பாவம் இருந்தது. அந்த பாவம் வந்து மிட்டானேக்கின்னா அதை வந்து அழிக்கிறதுக்காக சஃபல் பிரயாஸ் மிலா, ஒரு வெற்றிகரமான ஒரு முயற்சியை அந்த டைமில் பண்ணாங்க. அதுதான் சொசைட்டியில் நடந்தது. அதுக்கடுத்தது சாகித்ய परिप्रेक्षय में அப்படின்னா लिटरेरी பெர்ஸ்பெக்ஷன். அது என்னென்னா भक्ति काल के साहित्य में जन भाषा और बोली के शब्द मिलते हैं. இப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த அவதி பாஷை தான் அங்கே அதிகமாக இருந்தது. ஸோ ஆம் ஜனதா கா பாஷா, ஜோ ஆம் ஜனதானா சாகித்யமே வந்து ஜன் பாஷா, அதாவது பொதுமக்களுக்கு என்ன மொழி அவங்க பேசுகிறாங்களோ பேச்சு மொழி, அதுதான் இலக்கியத்திலே இருந்தது. அப்போ வந்து ஒரு பிரிட்ஜ் பாஷை வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆச்சு. ஒரு வெறும் டைலாக் பீப்புள் வந்து பேசிகிட்டு இருந்த அந்த லாங்குவேஜ் கரோடோமே மਤਲਬ அதாவது பேசுகிற அளவுக்கு அது கொண்டு வந்தது. அது வந்து அந்த டைம் வந்து சாகித்யத்தில் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் அது. अதாவது भक्ति काल के साहित्य जन भाषा और बोली के शब्द मिलते हैं और मुसलमान के आगमन के कारण फारसी और अरबी शब्द भी मिलते थे. அதாவது முஸ்லிமான்ஸ் அப்போ வந்தாங்களே, அந்த டைமில் வந்து அவங்க கொண்டு வந்த லாங்குவேஜ் என்னது, ஃபார்சி ஒரு அரபி, உருது. அப்போது தத்சம் அவர் தத்பவ், இது தத்சம் அவர் தத்பவ் அப்படின்னா அதாவது அந்த இதில் இருந்து வந்த என்னது, சான்ஸ்கிரிட்டில் இருந்து வந்த சொற்கள் தத்பவ் ஒரு தத்சம். அதுக்கப்புறம் தேஷஜ் ஷப்து மில்தே ஹே, அவங்கக்கிட்ட இருந்து நிறைய
அதிலிருந்து நமக்கு நிறைய இந்த சாகித்யத்துக்கு நிறைய வேர்ட்ஸ் கிடச்சிது. கபீர் கி பாஷா பார்த்தீங்கன்னா வந்து கிச்சடி பாஷா. அவர் வந்து பஞ்ச்ஜன்யன்னு சொல்லிட்டு கிச்சடி பாஷா 5 மொழி லாங்குவேஜை மிக்ஸ் பண்ணி பேசின இது படைச்சார் இல்லையா? அப்போது ஜாய்சி கி பாஷா பார்த்தீங்கன்னா அவதி. இது முகமது ஜாய்சி இருக்கார் இல்லையா? அவரோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா मलिक मोहम्मद जायसी அவரது வந்து பாஷா வந்து அவதி. அப்போது सूर और तुलसी के साहित्य में तत्सम तद्भव और देशी शब्द मिलते हैं. துளசிதாஸ் இவங்களோட லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட படைத்த சாகித்யத்தில் பார்த்தா தத்சம் ஒரு தத்பவ் சான்ஸ்கிரிட் சப்தம் நிறைய இருக்கும். அதே சமயத்தில் தேசி பாஷா அந்த அந்த அவதியிலேருந்து லோக்கல் லாங்குவேஜிலேருந்து அதையும் நிறைய எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. கடி போலி ஹிந்தி கா விகாஸ் பக்தி கால்மே வந்து ஸ்ரீ கணேஷ் வாத்தா. ஸ்ரீ கணேஷ்னா ஆரம்பம் பிராரம்பிக்கின்ற வந்து ஸ்ரீ கணேஷ் அப்படின்னு ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா கடிபோலிக்கு ஹிந்தி வந்து விகாஸ். அந்த கடிபோலி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா ஹிந்தி, இப்போட ஹிந்தி அது வந்து டெவலப் ஆனது அந்த டைமில் தான், பக்தி காலில் தான். அப்போ காவிய ரூப்னு பார்த்தீங்கன்னா காவிய கே ஸ்வரூப் வந்து தோஹா சந்த் வந்து ரொம்ப பிரதானம் இருந்தது. தோஹா சந்துன்னா ஒரு செய்யுள் 2 லைன்ஸ் இருக்கும், 2 பங்க்தி இருக்கும், கப்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அப்புறம் சௌப்பாயி, சப்பை, ஹரிப்படு இதெல்லாம் ஆதி சந்து மில்த்தேன். இதெல்லாம் வந்து காவிய ரூப், காவியத்தோட ரூபம் வந்து இந்த வழியில் இருந்தது. அதுக்கப்புறம் இது முடிவுரை உபசம்ஹார்னா முடிவுரை. பக்தி கால்கே வந்து ஹிந்தி வந்து ஹிந்தி சாகித்யத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பாவாத்மக், அதாவது ரொம்ப பேத்தட்டிக், ரொம்ப வந்து சோகமாகவும் இருந்தது. அதே சமயத்தில் குணாத்மக், அதாவது குவாலிட்டேட்டிவாக இருந்தது. மாத்ராத்மக் குவான்டிடேட்டிவாக இருந்தது. கியானாத்மக் அறிவு சம்பந்தமாக இருந்தது. அவர் பிரேரணாத்மக் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. தத்தா சர்வவாத் அதாவது யூனிவர்சல் சவன்மயாத்மக்னு சொல்கிறான். அதாவது சர்வவாத் சவன்மயாத்மக், அதாவது எல்லாம் யூனிவர்சலாக ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம் இன்டகிரேட் பண்ணி ஒருங்கிணைச்சி ஒரு திருஷ்டி சே அதி